உங்க லைஃப்ல எல்லாமே நீங்க பிளான் பண்ண மாதிரி நடக்குதா? எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கு அப்டின்னா, அத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரேஸ் இருக்கு. அதுதான் சப்போஸ் டூ. ஸோ இந்த மாடல் ஃப்ரேஸ எப்படி எங்கெங்கலாம் கரெக்ட்டா யூஸ் பண்ணலாம்னு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். லாஸ்ட் வீக் யுக்ரைன் பிரசிடென்ட் செலன்ஸ்கி, யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்ப மீட் பண்ணி அவரோட சப்போர்ட்ல நடந்துட்டு இருக்கிற வார ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போச்சு. அந்த டிஸ்கஷன் முடிஞ்சதும் செலன்ஸ்கி ஒரு மீடியாவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இட் டிட் நாட் கோ த வே இட் வாஸ் சப்போஸ் டு பி. அதாவது அந்த மீட்டிங் மூலமா அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா கொஞ்சம் வாய் கலகலப்பாகி அந்த மீட்டிங் எதிர்பாராத விதமா முடிஞ்சது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க பீஸா ஆர்டர் பண்றீங்க. அது 30 மினிட்ஸ் டெலிவர் ஆகணும். ஆனா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் டெலிவர் ஆகல. இத எப்படி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? அப்படின்னா, "த பீஸா வாஸ் சப்போஸ் டு பி டெலிவர் இன் 30 மினிட்ஸ்." ஒரு விஷயம் நடந்திருக்கணும். ஆனா நடக்கல. அப்பயுமேன்னு சொல்றப்போ நீங்க சப்போஸ் டூ யூஸ் பண்ணலாம். ஓகே. அப்போ இந்த சப்போஸ் டூவ இந்த மாதிரி நடக்காத ஒரு பிளான் பத்தி பேசுறப்போ மட்டும் தான் அத யூஸ் பண்ணணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இனி நடக்க போற உங்களோட ஃபியூச்சர் பிளான பத்தியோ, அல்லது ஒருத்தவங்களோட ஆப்ளிகேஷன், டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, மத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அத பத்தி பேசுறப்ப கூட சப்போஸ் டூ யூஸ் பண்ணலாம். சப்போஸ் டூ யூஸ் பண்றப்போ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ற பி வெர்ப். ஸோ அந்த பி ஃபார்ம் தான் ஒரு ஆக்ஷன் எந்த டைம்ல நடந்திருக்கும் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்க பிளான் ஏதாவது ஃப்ளாப் ஆச்சுன்னா, நீங்க இத சப்போஸ் டூ யூஸ் பண்ணி பேசுங்க. யூ வில் சவுண்ட் லைக் மோர் நேட்டிவ் ஸ்பீக்கர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.